தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு சஃபாலஜிஸ்ட் ஜேவிசி ஸ்ரீராம் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல், நம்மளும் கொஞ்சம் விரைந்து அது குறித்து பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மக்களை சந்திக்கிற பயணம் இதெல்லாம் துவங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 3 கூட்டணி அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை 4 கூட்டணி தேர்தலை எப்படி சந்திக்க போகிறாங்கன்னு தெரில. திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி, விஜயுடைய கூட்டணி, நாம் தமிழர். இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக எதெல்லாம் இப்போ இருக்குது? அதிமுக பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, விரைவாகவே எல்லாரும் எதிர்பார்த்தது இப்போ ஜூலை மாதம் கிட்ட தான் கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தாங்க. அது அமித்ஷாவோட கலந்து உரையாடி மார்ச் ஏப்ரல் மாதமே கூட்டணியை உறுதி பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். ஏன்னா அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. 2 பெரிய கட்சிகள்னு சொல்லும்போது ஒரு 23% கூட்டணிக்கு ஹெட் பண்ண ஒரு கட்சி, 18% மேலே ஹெட் பண்ண ஒரு கட்சி, அந்த 2 கட்சிகளும் ஒன்றா வருது. ஸோ அவங்க கூட பயணிக்கிறவங்க இப்போ எப்படி வர போகிறாங்கன்னு பார்க்கணும். அது ஒன்று இருக்குது. திமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணி இது வரைக்கும் இன்டாக்டாக தான் இருக்குது. இன்னும் கூடுதலாக வருவான்றாங்க. எங்கே வருவாங்க, எப்படி 234 சீட்டுக்கு மேலே போகாது, அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எங்கேருந்து யாருக்கு விட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் தெரியாது நமக்கு. 2வது. 3வது, நாம் தமிழர் கட்சி அவர் எப்போதும் மாதிரி 234 தொகுதிகளும் நான் தனியாக தான் போட்டியிட போகிறேங்கிறது முடிவு பண்ணிட்டார். அதையும் உறுதி பண்ணிட்டார் அவர். 4வது மிகப்பெரிய விஷயம், பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வரேன். விஜய் கட்சி தொடங்கும் போது பலரை போல நானும் 8% வாங்குவார், 6% வாங்குவார், அப்படி தான் நினச்சோம். நாங்கள் முதல்ல பண்ண சர்வே, ஏப்ரல் மாதம் கண்டக்ட் பண்ண சர்வேல கூட 9% வந்தது. ஆனால் சில தொகுதிகளெல்லாம் 20%லாம் வாங்கினார். ஒரு சில நகர்ப்புற தொகுதிகளெல்லாம் 20%க்கு மேலே வாங்கினார். கிராமப்புற தொகுதிகளெல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் வாங்கினார். ஸோ அந்த டயத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக விஜயோட தாக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம ஜூலை 1ஆம் தேதியில் இருக்கோம். கடந்த மே அண்ட் ஜூன் இந்த 60 நாட்களில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. களத்தில் விஜய் வந்தாரா, அவர் ஒரு அறிக்கை விட்டாரா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் அதை பற்றி நான் உள்ளே போகலை. ஆனால் மக்கள் விஜய் விஜய் விஜய்ங்கிற சவுண்டு ஜாஸ்தியாகிட்டே இருக்கு, மாற்றம்ங்கிற ஒரு சவுண்டு அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது இதை இன்னும் கிளியராக சொல்லணும்னா, நம்ம பண்ண சில சர்வேலாம், அதாவது இப்போ ஜூன் மாதத்தில் சில சர்வேலாம் பண்ணோம். எல்லாம் ஃபுல்லாக தமிழ்நாடு பூரா கிடையாது, எங்களுக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக இப்படிலாம் வருது நியூஸு. அதனால இந்த ஒரு தொகுதி, நகர்ப்புற தொகுதி, இந்த தொகுதியில் பண்ணுவோம். இந்த தொகுதி ஒரு பட்டியலின சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, அந்த தொகுதியில் பண்ணுவோம். இந்த தொகுதி கிறிஸ்துவ குழுக்கள் நிறையா இருக்காங்க, அங்கே தாக்கம் இருக்கும் அப்படின்னு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னாச்சுன்னா, விஜயினுடைய கோர் ஓட் பேஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது. என்ன, 18 வயதிலிருந்து ஒரு 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள், 18 வயதிலிருந்து 45-50 வயது இருக்கக்கூடிய மகளிர் விஜயினுடைய பெயரை அதிகமா உச்சரிக்கிறாங்க. ஓகே, இது ஒரு கிளியர் கட்டா நீங்க பார்க்க. இது நகர்ப்புறத்துல விஜய் ஃபேன்ஸை தாண்டி உள்ள காமன் விஜய் ஃபேன்ஸே கிடையாதுங்க. அதாவது நான் சொல்றது ஒரு காமனா வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அன்றாடம் வேலைக்கு போயிட்டு வரக்கூடியவர்கள், தாய் தந்தையார், 2 சின்ன பசங்க இருக்காங்க, ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஓட்டு போட வயசு கூட வரல இன்னும். அந்த பொண்ணு ஆனா அம்மா விஜய் ஓட்டு போடுங்கிறது, விஜய்க்குன்னு சொல்லுங்க, விஜய்க்குன்னு சொல்லுங்கிறது. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் தாக்கம் ஏற்படுத்த போது நமக்கு தெரியல. அது கோஸ்டல் சைட்லாம் போனீங்கன்னா, முழு கோஸ்டல் சைடு, அது சவுத் கோஸ்டல்லாம் முழுமையா, கன்னியாகுமரி எடுத்துக்கங்க, தூத்துக்குடி எடுத்துக்கங்க, இந்த 2 மாவட்டங்கள்ல மிகப்பெரிய தாக்கம் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன அந்த 20% கிராஸ் ஆகுறது அந்த பகுதிகளில் கொஞ்சம் அதிகமா அங்கெல்லாம் 30 கிட்ட போகுது. ஓகே, அப்ப மயிலாப்பூர்லயே 30 டச் பண்ணிடுச்சு. அதே மாதிரி கொங்குல இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். கொங்குல இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சவுத்துல ஒரு ரேபிட் ப்ரோக்ரஷன் இருக்கு. ஏன்னா முன்னாடியே பார்த்தோம், கமலஹாசன் போனாட்டி நின்று ஒரு 1000 வாக்கு வித்தியாசம் தான் தோத்தாரு வானதி சீனிவாசன் கிட்ட. தொண்டாமுத்தூர் எதிர்பார்க்காத இடம். தொண்டாமுத்தூர்ல ரூரல் சைட்ல உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா அர்பன் சைட்ல ஃபுல்லா அப்படியே கன்சாலிடேட் ஆகுது. திமுக காணாம போயிடுது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் விஜய்
பிரதானமா வராரோ அந்த இடத்துல ஏதோ ஒரு கட்சி காணாம போயிடுது. இப்ப டெல்டால பாத்தீங்கன்னா அதிமுக காணாம போயிடுது. கொங்கு பக்கம் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல திமுகவே காணாம போயிடுது. சோ இது ஒரு பெக்யூலியர் ஃபினாமினன். அதே மாதிரி விஜயத்தை என்ன எதிர்பார்க்கிறாங்க? விஜய் விஜய் இன்னும் களத்துக்கு வரல, பிரச்சாரம் பண்ணல, வலிமையா போராட்டங்கள்ல ஈடுபடல. அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை மக்கள். விஜய்க்கு வாக்களிக்க கூடியவர்கள் மாற்றம் தேவை. அவங்களுக்கும் கொடுத்துட்டோம், இவங்களுக்கும் கொடுத்துட்டோம். உடனே என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, என்ன வந்து விஜயகாந்துக்கு வந்து முதல் தேர்தலையே 2வது தேர்தலையே 10% தான் வாங்கினாரு, இவருக்கு எப்படி இவ்வளோ வாங்குவார் அப்படின்னா, விஜயகாந்த் உள்ள நுழையும் போது 2 பிரதான தலைவர்கள் இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அட் இஸ் பவர்ஃபுல் பெஸ்ட். ஏன்னா அவர் மன்மோகன் சிங் மந்திரி சபையில் இவரோட அமைச்சர்கள் இருந்தாங்க, டாமினேட்டிங்காக இருந்தாங்க. திமுகங்கிறது வந்து அப்போ வந்து சன் டிவி அப்போ தான் வந்து வந்துகிட்டு இருக்கப்ப அப்போ வந்து ப்ராமினன்ட் சேனல் அது. ஜெயலலிதாங்கிற ஒரு அம்மையார் வந்து அம்மான்னு மக்களால் போற்றப்படும் ஜெயலலிதா வந்து அன்னைக்கு பாப்புலர் ஃபிகர், கரிஷ்மேட்டிக், ஸ்ட்ராங்கா இருந்த டைம். ஓகே, 2009 வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, அஜெண்டா கிடையாது, எதுவும் கிடையாது, ஆனாலும் சீட் ஜெயிச்சாங்க. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட 2 பிரதான தலைவர்கள் இருக்கும் பொழுது விஜயகாந்த் வந்துட்டு 10% வாங்கினது பெரிய விஷயம். அன்னைக்கு 10% இன்னைக்கு 20%. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாலினோட 4 ஆண்டு கால ஆட்சியை பார்த்துட்டாங்க. ஸ்டாலின் மேல பர்சனலா வெறுப்பு இல்ல மக்களுக்கு, ஆனா ஆட்சி மேல வெறுப்பு இருக்கு. கட்சியினுடைய ஸ்டாலின் அவர்களுக்கே அவருடைய ஆட்சி மேல, அவங்க காவல்துறை மேல, அவங்க வணிக வரித்துறை மேல அவருக்கே வெறுப்பு இருக்கு. அவருக்கு வெறுப்பு. ஆனா அவர் மேல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு பெக்யூலியர் ஃபினாமினன். இப்ப வந்து 2011 கலைஞர் வித்தியாசமான சினாரியோ தானே. சிஎம்கே அவங்க டிபார்ட்மெண்ட் மேல வெறுப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலர் மேல வெறுப்பு இருக்கு. ஏன்னா கவுன்சிலர் மேல 2 தான் இருக்கு. கவுன்சிலருக்காக நான் ஓட்டு போடுறேன்னு இருக்காங்க சில பேர், கவுன்சிலருக்காக ஓட்டு போட மாட்டேன்றாங்க. வேலை எங்கெங்கெல்லாம் நடந்ததோ கவுன்சிலர் மூலமா, ஏன்னா டிஎம்கே கவுன்சிலர் வேலையே பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். சில இடங்கள்லாம் டிஎம்கே கவுன்சிலர் நல்லா வேலை பண்ணினதுனால தான் இன்ஸ்பைட் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி, இன்ஸ்பைட் ஆஃப் அதிருப்தி, இன்ஃபேக்ட் எம்பி மேல பயங்கரமான அதிருப்திகள் இருக்கு, அமைச்சர்கள் மேல இருக்கு. ஓகே, கவுன்சிலர் மேல அதிருப்தி இருக்கிற இடத்துல அது எய்தர் அதிமுக ஓட்டு போகுது ஆர் தவக ஓட்டு போகுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம விஜய் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதிமுகவுக்கு 45 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் வந்து பயங்கரமா ஓட்டு போடுறாங்க. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் நான் எடுத்த சர்வே, சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதி ஆண்கள் பிரதானமா அதிமுக ஓட்டு போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆட்சி மேல அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி, அதே மாதிரி விஜய் மேல அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அவங்க கிட்டே கேட்டோம்னா, நேத்திக்கு வந்து ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கேன், சார் நான் வந்து எப்போதுமே திமுக, ஆனால் எங்கே பார்த்தாலும் நான் வந்து ஃபிஷர்மேன் ஏரியாவில் தான் இருக்கேன். ஓகே, நான் எனக்கு ரூமில் வந்து பிளேட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நைட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். கேட்குறோம், அவங்க சொல்கிறாரு, விஜய்க்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குங்க எங்கள் ஏரியாவில். என் வீட்லேயே பசங்க வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே, நீங்கள் எப்படின்னு விஜய்னு நான் சொல்கிறேன், ஆனால் பரம்பரை திமுககாரன் பூத்துக்குள்ளே போனால் உதயசூரியன் தான் ப்ரெஸ் பண்ணுவேன். ஆனா ஒருவேளை என் தொகுதியில திமுக நிக்காம காங்கிரஸுக்கு யாருக்கோ கொடுத்துட்டாங்கன்னா அப்ப நான் விஜய்க்கு போடுவேன். அங்க ஒரு பிரச்சனை வருது, லாக் வருது. பாருங்க எங்கெங்கெல்லாம் லாக் வருது பாருங்க. இந்த பிரச்சனைக்கு இடையில எல்லா கட்சிகளும் எங்க கூட்டணிக்குள்ள வாங்கன்னு ஸ்டாலின் வேற சொல்லிட்டு இருக்காரு. அது இதுக்கு மேல கூட்டணி வச்சுக்கிறது என்னங்க பண்றது? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அப்படின்னா யார் காம்ப்ரமைஸ் பண்ண போறாங்க? இதை விட கீழே வந்து விசிகாவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கு. காங்கிரஸ் முடிவு பண்ணாங்கன்னா அவங்க ஒரே ஒரு முடிவு தான் பண்ணும், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும், பாண்டிச்சேரியில் நமக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும், விஜய் கூட சேர்ந்து கேரளாவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஓப்பன் பண்ணாருன்னா போதும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் கிடைக்கும். என்ன நரேட்டிவ்? 1967க்கு பிறகு அப்படின்னா எவ்வளோ வருஷம்? 59 வருஷமா? 59 வருஷம் கழிச்சு ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாவேகா கொடுக்கும். ஏன்னா தாவேகா வந்து ஃபவுண்டர் வந்து முதல் நாளே சொல்லிட்டார், ஆமா ஆட்சி அதிகாரத்தில், ஓகே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. ஸோ அவங்க ஒரே ஒரு டிசிஷன், ராகுல் காந்தி ஒரு டிசிஷன் எடுக்கணும், அவ்வளோதான். திமுக கூட்டணி இந்த வாட்டி வேணாம், தாவேகாவோட போறோன்னு. தாவேகாக்கு லைஃபும் கொடுக்குறாரு, திமுக
எங்க போய் முடியும்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு. சோ அதனால நீங்க வந்து பேரம் பேசி மதிமுகவுக்கு நிறைய சீட் கொடுக்க அப்போ மாட்டேன். இன்னொன்னு கூட பார்க்கலாம், பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது திமுகவுக்கு போறதை தடுத்து காங்கிரஸ் மூலமா தனக்கு அவர் சாதகப்படுத்திக்குவார். அதாவதுங்க கோபால், இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டுல பிரபலமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆன்டி ஓட்ஸ், நெகட்டிவ் ஓட்டு தான் ஜாஸ்தி. அந்த நெகட்டிவ் ஓட்டு வந்து 1977 பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அதாவது டிஎம்கேக்கு போடுறோம்னு சொல்லிட்டு 25% சொன்னாங்கன்னா ஒரு 60% திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு போடுவாங்க. அதற்கு பிறகு 2019 இருந்து இருக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னா ஆன்டி மோடி ஓட்ஸ். எஸ், இப்போ ஆக்சுவலாக என்ன பண்றாருன்னா விஜய் ஆன்டி மோடி ஓட்டும் ஆன்டி டிஎம்கே ஓட்டும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அண்ட் மாற்றத்துக்கு வேணுங்கிற ஓட்டை ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அதிமுக பாஜக என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி ப்ரோ பிஜேபி மோடி ஓட்டும் இருக்கு. ப்ரோ மோடி ஓட்டும் இருக்கு உங்களுக்கு ஒரு 15-20% கிட்ட இருக்கும் அசம்பிளி எலெக்ஷன்ல. அதே வந்து உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னும் ஒரு 6-7% கூடுதலாக 22%, 18-22% போகும். ஸோ அந்த மொத்த ஓட்டையும் அறுவடை செய்யக்கூடியது அதிமுக பாஜக கூட்டணி. ஸோ திமுகவுக்கு இருக்கிற ஓட்டு என்ன, அவர்களுடைய பாரம்பரிய ஓட்டு மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு. இதே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபார். இதுக்கிடையில செல்வ பெருந்தகை நிறைய பேரை கூட்டணிக்கு அவரே இண்டிவிஜுவலா அழைக்கிறார். அப்படிங்கும்போது தன்னையும் ஒரு ஒரு மாஸ்டர் லீடர்ஷிப்பா காங்கிரஸை உருவாக்குறது பாக்குறாரா, இல்ல ஸ்டாலின் சொல்லி தான் அழைக்கிறாரா? ஸ்டாலின் சொல்லி தான் பண்ணுவார். ஓகே, இவங்க யாருமே வந்துட்டு தன்னிச்சையா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸ்டாலின் சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு, ஏன்னா செல்வ பெருந்தகை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட நல்லிணக்கமாக போகணுங்கிற ஆசைப்படக்கூடியவர். ஸோ அவர் வந்து அவங்க சொல்கிறபடி கேட்டு தான் அவர் வந்து மூவ் பண்ணுவார். இதுல ஒண்ணு சார், இப்போ எல்லாரும் உள்ள வரும்போது யாரோ வெளியில போய் தான் ஆகணும், இல்லைன்னா போகக்கூடிய சிச்சுவேஷன் உருவாகும், நெருக்கடி உருவாகும். ஏன்னா இருக்கிற சீட்ல இருந்தே எல்லாரும் கேட்கறாங்க அதிகமா. மதிமுக அதிக எண்ணிக்கையில கேட்டுட்டு இருக்காங்க, விசிக்கு அதிக எண்ணிக்கையில கேட்டுட்டு இருக்காங்க, காங்கிரஸ் மட்டும் தான் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஆனா அவங்களும் நாங்க நிறைய கேட்போம் அப்படின்னு உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க, ஓப்பன் மவுத் இன்னும் பண்ணல. இந்த சங்கடம் வந்து சேரும்ல சார். இதெல்லாம் போஸ்டரிங். இதெல்லாம் வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் வரும். மார்ச் 1 முதல் வாரம் எல்லாருமே செட்டில் ஆயிடுவாங்க. போன வாட்டி அப்படி தான் பார்த்தோம். எல்லாரும் போஸ்டரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நடக்கிறது பூரா போஸ்டரிங் தான். அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க சார், நீங்க கடந்த முறை இந்த ஆப்ஷன் இல்ல. அங்க பாஜக கூட அதிமுக இருக்குது, இவங்க யாரும் இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. எல்லாருக்கும் 2016 இருந்து ஒரு அனுபவம் இருக்கு, நம்ம மக்கள் நல கூட்டணி மாதிரி போனா வேஸ்ட் ஆயிடுவோம்னு. பட் இன்னைக்கு ஒரு விஜயங்கிற ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இப்போ பொலிட்டிக்கல் அனலிஸ்டோ இல்லை மக்களை போய் சந்திக்கக்கூடிய கருத்து கணிப்பாளர்களோ நாங்கள் சொல்கிற கருத்துக்கும் அரசியல்வாதிகள் ப்ளஸ் அரசியல் விமர்சகர்கள் இன்னும் நிறைய பேர் வந்து விஜய் வந்து ஒரு 6% 8% தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களால வந்து இந்த ஃபேக்ட்டுக்கு வர முடியல. எனக்கே டைம் ஆச்சு. நானே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் வந்து ஏப்ரல் மாதம் எடுத்த கருத்து கணிப்பில் வந்து 9% தான் கொடுத்தேன். ஆனால் போக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. உளுந்தூர்பேட்டை தாண்டிட்டு இருக்கேன் ஒரு 3 நாள் முன்னாடி தான். உடனே என் டிரைவர் வந்து யாரோ எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பலாப்பழம் அந்த டோல்கேட் தாண்டிட்டோன்னே உங்களுக்கு பலாப்பழம் நிறையா விற்றுப்பாங்க. அதை மிஸ் பண்ணிவிட்டு இன்னும் தூரம் போனால் ஒரு அம்மா வந்து பலாப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. அங்கே போனால் ஒரு போர்டு இருந்தது. ஏன்னா விஜயோட பர்த்டே அப்போ தான் நடந்தது. ஆமாம், இது வந்து கிராமம் நமக்கு உளுந்தூர்பேட்டை டு விழுப்புரம் ஹைவேல இருக்குது. பார்த்தா ஒரு பெரிய போஸ்டர்லாம் நிறைய விட்டுருந்தாங்க விஜயோட போஸ்டரை. சரின்னு சொல்லிட்டு டிரைவர் எடுத்துகிட்டு நான் வந்து உள்ளே போனேன். பார்த்தா யார்ப்பா ஃபண்ட் கொடுத்தாங்க, யார் பைசா கொடுத்தாங்க, யார் பண்ணுறீங்கன்னா அங்கே ஃபுல்லாக நிறையா காலனிஸ்லாம் இருந்தது. கேட்டால் எதுக்குங்க, யார் எங்களுக்கு பைசா கொடுக்கணும், நாங்களே போட்டதுங்க, தளபதிக்காக இது பண்ணலன்னா கூட வேறு என்னங்க பண்ணுறது. அப்போ யார் கூட்டு போட போகிறீங்க? எங்கள் ஊரில் இந்த ஏரியா பூரா எல்லாம் விஜய் தாங்க. எல்லாம் சும்மா வயசானவங்க 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்க சும்மா சூரியனு எல்லாம் போவாங்க. ஆனால் நாங்கள்லாம் இந்த பக்கம் தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதான பசங்க, சின்ன பசங்க. ஆனால் அந்த கூட்டத்தை கத்துறவங்க சில பேருக்கு ஓட்டு கூட கிடையாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் நம்ம நகர்ப்புறத்தில் தான் தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் கிராமங்கள்லையும் தாக்கம் இருக்கு. இல்லை, இந்த முறை விஜய் கொண்டாடிய இல்லைன்னா விஜய் கூட கொண்டாடல முழுமையா, ஆனா விஜய் கொண்டாடாமல் விஜய் ரசிகர்கள் தமிழ்நாடு கொண்டாடினாங்க மிகப்பெரிய அளவுல. இதுல தமிழ்நாடு மட்டும்தாங்க இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நாங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் தினமலரில். அதாவது நம்ம வந்து விஜய்க்கு சப்போர்ட் இருக்குன்னு சொன்னோம்னா விஜய் கிட்ட போட்டி வாங்கிட்டியா? நம்ம வந்து திமுகவுக்கு டெல்டாவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அறிவாளர் கிட்ட போட்டி வாங்கிட்டியா? 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அதிமுக ஓட்டு போடுறாங்கன்னா எடப்பாடி கிட்ட போட்டி வாங்கி எல்லார்கிட்டையும் போட்டி வாங்கிட்டோம்னா என்னங்க, நாங்கள் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் தான் போயிட்டு இருப்போம். உண்மை நிலவரம் இதுதான். உண்மை நிலவரம் என்னன்னா 45 வயசுக்கு இருக்கக்கூடிய
மேல இருக்கக்கூடிய ஆண்கள் அதிமுக கூட்டணியை பெரிதும் விரும்புகிறார்கள். 18லேருந்து 45 50 வயசு இருக்கக்கூடிய மகளிர் மாற்றத்தை விரும்புறாங்க, விஜயை விரும்புறாங்க. விஜயை வந்து விஜயோட ரசிகர்லாம் கிடையாது, அவங்க வந்து விஜய திரையில பார்த்துருக்காங்க. அதே மாதிரி மீனவர்கள் விஜயை கொண்டாடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் கூட்டணி அந்த கூட்டணி அடிஷன் தான். ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளேயே பட்டியலினத்தை ஓட்டை வந்து விஜய் பிரிக்கிறாரு, கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஓட்டை விஜய் பிரிக்கிறாரு, மகளிர் ஓட்டை விஜய் பிரிக்கிறாரு. அப்படி பிரிக்கலைன்னு சொல்றாங்களே. அதுதாங்க, அது என்னைக்கு தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க, ரிசல்ட் வர அன்னைக்கு தான் புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய பொருள் என்னன்னா, விஜய் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தன்னுடைய வாக்கு சக்தியை நிரூபிக்கப்படாத. எப்படி எலெக்ஷன் என்னதான் நிரூபிக்க முடியும்? இதான் முதல் எலெக்ஷன் நிற்கிறாரு, எலெக்ஷனை நிற்காமே எப்படிங்க நிரூபிக்க முடியும்? அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்னா, ஒரு தொகுதி நான் சென்னையில் ஒரு தொகுதி சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச தொகுதி, அந்த ரிசல்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களோட ஒப்பீனியன் போல் படி 32% திமுக, 31.5% அதிமுக, 30% தாவேகா. திமுக வெற்றி பெற்ற தொகுதி, திமுக 45% வாங்கி வெற்றி பெற்ற தொகுதி. திமுக கிட்ட ஓட்டு போயிருக்கு, ஓட்டு போகுது. இதை வந்து நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா இல்லக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால என்ன சொல்ல வர, அதனால விஜய் வந்து சில பேர் சொல்றாங்க விஜய் வந்து 115 சீட் ஜெயிப்பாரு, 120 சீட் ஜெயிப்பாரு. அது நான் சொல்ல வரல. இன்னைக்கு வந்து அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகவே கூடாது. ஏன்னா இட் இஸ் டூ இயர்லி ஃபார் அஸ் டு சே தட். ஆனா நம்ம என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது கிளியர் கட்டா இருக்கு. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், விஜய் உள்ள நுழையிறதுனால எப்படி வேணாலும் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எனக்கு என்னன்னா, இப்போ விஜய் மாறக்கூடியது, அவரால் பல தொகுதிகளில் 30 வரைக்கும் நீங்க சொல்றீங்க, சில தொகுதிகளில் 30% வரைக்கும் வர முடியுது அப்படின்னு. ஆனா அவர் கூட இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல யாரா இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சீமான் இணையலாம். ஓகே, அவருக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு இணைந்தார்னா அவருக்கு லாபம். ஏன்னா அவருக்கு வந்து டெல்டாவில் வாங்குறாரு ஓட்டு. சீமான் வந்து டெல்டாவில் வாங்குறாரு, சவுத்தில் கொஞ்சம் வாங்குறாரு. மற்றபடி சென்னையில் கொங்குலெலாம் ஒன்றும் தாக்கமே கிடையாது அவர்கிட்ட. ஸோ அதனால் விஜய் கூட சீமான் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் நான் சொன்னேன் ஒரே ஒரு டெசிஷன் தான் எடுக்கணும். காங்கிரஸ் எடுத்துட்டாங்கன்னா விசிகாவும் உள்ள நுழைவாங்க. ஆனால் விஜய் வந்து விசிகாவை வரணும்னு விரும்புவாரான்னு கேள்வி கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா விசிகாவுக்கும் நெகட்டிவ் ஓட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து அவர் வந்து பட்டியலின சமுதாயத்தையும் ஓட்டு வாங்குறாரு, வன்னியர் ஓட்டும் வாங்குறாரு. இளைஞர்கள் இவங்க வந்துட்டாங்கன்னா ஒருவேளை வன்னியர் ஓட்டு போயிடுமோங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் விஜய் இருக்காரு. ஸோ அப்படிங்கிற போது அது ஒன்று இருக்கு. தேமுதிக வரலாம். தேமுதிக 3 பக்கமும் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, எந்த பக்கம் வேணா போகலாம். அதுக்கான விஜய் வந்து ஒரு எமோஷனல் அப்பீல் பண்ணணும். கேப்டன் விஜயகாந்த் தான் என்னுடைய சினிமா வாழ்வைக்கே விதை விதைத்தவர். செந்தூர பாண்டி அந்த படம், செந்தூர பாண்டி. அதே மாதிரி நீங்க வந்து எனக்கு வந்து அண்ணி வந்து நீங்க வந்து எனக்கு வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எமோஷனல் அப்பீல் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே அதிமுக பாஜகவில் விஜய் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது விஜய் வரதுக்கான சாத்தியக்கூறு இல்லை இன்னைக்கு. ஏன்னா விஜய்க்கும் தெரியும் நம்ம சில இடங்கள்லாம் 30% வாங்குறோம், சில இடங்கள்லாம் 70% வாங்குறோம், சில இடங்களில் 10% தான் வாங்குறோம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து என்ன யோசிப்பார்னா, விஜயகாந்த் வந்து கூட்டணிக்குள்ளே போய் 2011 அதுக்கப்புறம் அவரோட கட்சி என்ன ஆச்சுன்னு தெரியும் நமக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து விஜயால ஒரு 30 சீட்டு 40 சீட்லாம் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டேன். என்கிட்ட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து ஓட்டை வாங்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா யார் கேண்டிடேட்டு எனக்கு தெரிஞ்ச சினிமா துறையிலேருந்து ஒரு சிலர் வந்து விஜயோட கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பிரபலமான ஃபேஸ் சில பேர்லாம் வேணும். ஏன்னா இன்னைக்கு ஃபேஸ் இல்லை அவர்கிட்ட. விஜயை காட்டியே நீங்கள் வந்து 234 தொகுதியிலையும் போட்டியிட முடியாது. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட், ஒரு 130 தொகுதியோ ஸ்ட்ராங் கேண்டிடேட் வேணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 117 தொகுதி வந்து அர்பன் கான்ஸ்டியூன்சிஸ், 117 வந்து ரூரல் கான்ஸ்டியூன்சிஸ். இந்த அர்பன் கான்ஸ்டியூன்சிஸ் அவரோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது எந்த இடத்துல திமுக ஜெயிக்கணுமோ அங்கே அதிமுக ஜெயிக்கும். அதுதான் விஜய் பண்ற வேலை இன்னைக்கு. அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. ஏன்னா இப்போ அந்த தொகுதி சொன்ன இல்லைங்களா, சென்னையில் 14% இவர்கிட்ட இருந்து போகுது. யார்கிட்ட இருந்து? திமுக கிட்ட இருந்து. அதிமுக கிட்ட இருந்து போகுது. அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து போகுது 2024 தேர்தலிருந்து பார்த்தோம்னா. ஆனால் இது ஒரு பெரிய பெரிய சங்க். 14, 16, 18 இதெல்லாம் வந்து பெரிய சங்க். ஸோ அப்படிங்கிற போது நிலைமை வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன் அவர் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார்? ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் சிஎம் ஃபேஸ்ன்னு காமிச்சு தான் அவருக்கு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க.
மாற்றத்தை நோக்கி தான் அவர் ஓட்டு வாங்குறாங்க. அவரும் அதிமுகவோட போய் சேர்ந்துட்டாருன்னா இதுல என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு எங்க போடணுமோ அவங்க போட்டுருவாங்க. வாய்ப்பே மாத்தி போட்டுருவாங்க, மாத்தி ஆர்சிமானு போடுவாங்க. ஏன்னா திமுக ஆட்சி போகணும்னு நினைக்கிறத விட மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க அதிகமா இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதை நோக்கி தான் இன்னைக்கு விசிகா உள்ளுக்குள்ள நாங்க மேடைகள்ல கட்சிக்குள்ள நாங்க ஸ்டெடியா இருக்கோம்னா கூட ஒவ்வொரு மேடைகள்லையும் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலை தான் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலுங்கிறது ஒரு நாடகமான விஷயமா இல்லை உளப்பூர்வமாக தான் அந்த இன்செக்யூரிட்டி பாருங்க. ஒன்று பார்க்கணுங்க, அவருக்கு இன்னைக்கு வந்து திருமாவளவனுக்கு வந்து ஒரு பயங்கர ரிஸ்கி ப்ரொபோசிஷன் வச்சிருக்காரு. அவர்கிட்ட அவர்னால பசங்க நிறைய பேர் வந்து கேஸ்லாம் வாங்கியிருக்காங்க முன்னாடி. ஓகே, அவங்களுக்குலாம் அவர் பர்சனலாக போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவரே போவார், இல்லை ஆள் அனுப்புவார், ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுவார். அப்படிப்பட்ட இளைஞர்கள், அப்படிப்பட்டவர்கள் விசிகா விட்டு போக மாட்டாங்க, விசிகாவில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருமாவளவன் மேலே ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் உண்டு. ஆனால் அது இல்லாமல் எதுவுமே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர். மாதிரி கேஸில் ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து விசிகா ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். இப்போ ஸ்லோவாக அது ஷிஃப்ட் ஆகி விஜய் பக்கம் போகுது அந்த ஓட்டு. அந்த ஓட்டைத்தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அப்ப அவர் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சா தான் அந்த ஓட்டுகள் அவர்கிட்ட இருக்கும், இல்லைன்னா விஜய் நோக்கி போயிடும். அதுக்காக பிளஸ் சில உண்மையான சில என்ன சொல்றது கொஞ்சம் ஹர்ட்லாம் இருக்கு திருமாவளவன் சாருக்கு. ஏன்னா நான் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படிங்கிற எண்ணெல்லாமும் இருக்கலாம் அவருக்கு. ஓகே, ஸோ ஏன்னா உழைச்சது 2021 தேர்தலில் உழைச்சவங்க விசிகா, அதை நீ ஒத்துப்பீங்க. நீங்கள் அட்லீஸ்ட் நார்தர்ன் தமிழ்நாடு டெல்டாலாம் வந்து திமுக ஒர்க்கர்ஸை விட விசிகா ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனுடைய ஆதங்கத்தை தான் காமிக்கிறாங்க. பாமகவுடைய மூவ் இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள அப்படி ஸ்டெடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஜம்பிங் ஃபேக்டர் இல்லைங்க, அவங்க வந்து அநேகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி தாங்க இருப்பாங்க. அவங்க எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக்சுவலாக பாஜக அதிமுக கூட்டணி பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, அவங்க பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணிட்டு தேமுதிகவையும் பாமகவையும் உள்ள வச்சுக்கிட்டு டிடிவி தினகரனோட அவங்க வந்து உட்கட்சி அலையன்ஸ் வச்சுக்கிறது, பிஜேபி வச்சுனாங்களா. ப்ளஸ் அந்த சின்ன சின்ன கட்சிங்க வந்து கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம் அவங்களெல்லாம் வந்து வச்சுட்டாங்களே ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கலாம். நான் ஆட்சி பிடிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல, ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கலாம். ஓகே, அதுதான் அவங்க பண்ணணும். அவங்க வந்து இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களோடது இந்த இந்த இன்டாக்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தேர்தல் வந்து எப்படின்னா, இது வந்து 40 வருஷம் தேர்தல் கிடையாது. இதை முதல்ல எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அனலிஸ்ட்டும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது 40+ ஓட் ஷேர் வச்சிருக்கிற தேர்தல் கிடையாது. இது 30+ ஓட் ஷேர். 30% மேல 30-35% தான் வெற்றி கூட்டணியே எந்த கூட்டணி இருந்தாலுமே எடுக்கும். இதுல திமுகவுக்கு அரித்மெட்டிக் அலையன்ஸ் இருக்கு. அதிமுகவுக்கு அவர்களுக்கு என்ன வாக்கு வரப்போகுதுன்னு அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரியுது. ஓகே, இன்ஃபேக்ட் இது நம்ம சொல்றோம், இப்ப இது வந்து அதிமுகவும் பாஜகவும் எடுக்க வேண்டிய விஷயம்னா, ஓகே அந்த 45 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் வந்து நமக்கு வராங்களா, ரைட், சோலிடிஃபை பண்ணு. பெண்கள் வரலையா, அதுக்கான வெல்ஃபேர் மெஷர் கொடு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களே சைக்கிள் கொடுத்து, மிக்சி கொடுத்து, கிரைண்டர் கொடுத்து, ஃபேன் கொடுத்து, எல்லாம் கொடுத்து தான், அந்த மாதிரி கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கும் ஆடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் சொலிடிஃபை பண்ணி ஒரு ஓகே. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து எனக்கு தெரிஞ்சு மகளிர் வாக்குகள் 20% தான் அதிமுக பக்கம் போகுது. 20% தான் போகுது, அதுவும் ரொம்ப கம்மி. அதை வந்து 20% நான் வந்து ஒரு 10% ஏற்ற முடியுமா, 30% ஆக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்தாங்கனாலே அவங்க வேலை முடிஞ்சது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் நம்ம கூட்டணி வச்சிருக்கோம். இந்த கூட்டணி என்ன இருந்தாலும் 1-2 ஆட் பண்ணாலே 33-35% வந்துடும். நான் ஃபைட்டில் இருக்கேன். விஜய் அவர் எடுத்த வேகத்தில் அவர் போவார். ஸோ அப்படித்தான் இந்த இருக்கு. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே ஸ்ட்ராங்கான இதே கூட்டணி இருந்துச்சு, மோடி எதிர்ப்பு ஓட்டுலாம் தங்களுக்கு தான் வரும்னு நினைக்கும் போது கூட டிஎம்கேவுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சுது. வாக்கு சதவீதம் மட்டும் இல்லை, நான் வேற இன்னொரு கால்குலேஷன் வச்சிருக்கேன். இந்த கால்குலேஷன் வந்து அது வெளில சொல்லலை. அதாவது மொத்தமாக எவ்வளோ வாக்குகள் பெறாங்க டிவைடட் பை 234 போடுவேன் நான். அப்படி பார்க்கும்போது 2019 அப்ராக்சிமேட், கரெக்ட் ஃபிகரை வந்து மைண்டில் இல்லை, அப்ராக்சிமேட்லி 97,000 வாக்குகள் பெற்றது பர் கான்ஸ்டிடுவன்சி. யாரு? திமுக. 2021 அது வந்து 91,000 ஆச்சு. 2024 86,000 இருக்கு.
சாலிடா 10,000க்கு மேல குறைஞ்சிருக்கு. இன்னொரு 6,000 to 8,000 குறைஞ்சதுன்னா திமுக கதி கொஸ்டின் மார்க் தான். ஸோ இது இன்னொன்னு மோடிக்கான தேர்தலும் அல்ல. இல்ல, மோடியில ரேஸ்லயே இல்ல அவர். ரேஸ்லே இல்லாத ஒரு தேர்தல். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, மக்களுக்கு வேற வேற எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான். அதாங்க ஒரு 5,000 into 234 போடுங்க. 5,000 to 234 கான்ஸ்டியூன்சிஸ் என்று 5,000 ஓட்டு போடுங்க. அது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அது போச்சுனாலே திமுகவுக்கு கொஞ்சம் பின்னாடி ஏற்படும். 10,000னா காலி. சரிங்க, அமித்ஷா வந்துட்டாரு, இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி போட்டாரு, அவங்களுடைய பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தொடங்கிருந்தாங்க. பட் ஸ்டில் ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த மாதிரி. அதான் நானே வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா ஒரு 7ஆம் தேதி எடப்பாடியார் வந்து கிரவுண்ட் எயிட் பண்ண போறான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அது தெரிய வந்தது எனக்கு. அதுக்கு முன்னாடி நான் போட்டேன், நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க ஆப்பர்ச்சுனிட்டின்னு. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து போராட்டம் பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து விழாக்களில் கலந்துக்கணும். இப்போ ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குன்னா கலந்துக்கணும், ஒருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கு இன்னொருத்தர் போகணும். அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது கொஞ்சம். பட் ஆனால் இன்னும் வேகமாக நடக்கணும். இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மாற்றத்தினுடைய குரல் அதிகமாகும். மாற்றத்தினுடைய குரல் அதிகமாக ஆன்டி டிஎம்கே ஓட்டு விஜய் கிட்ட போகும். அதிமுக ஒருவேளை தாவேக்காக்கு ஒரு எதிர்பார்ப்போட இருந்துட்டே இருக்காங்க. பாஜக வெளியில போனா கூட தாவேக்காவை தன்னுடைய சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம் சார். ஒண்ணே ஒன்று வச்சுக்கோங்க, தாவேக்கா ஒட்டாம இருக்காங்க. தாவேக்காவோட வாக்காளர்கள் மாற்றத்துக்காக ஓட்டு போடுறாங்க. 1, தாவேக்காவோட வாக்காளர்கள் 2வது விஜய சிஎம் ஆக்கணும்னு போடுறாங்க. எடப்பாடியார்னால விஜய் தான் சிஎம்னு சொல்ல முடியுமா? விஜய் தான் சிஎம்னு சொன்னா தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு வரும். தாவேக்காவோட வாக்காளர்கள் ரெட்டேலைக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட்டணி வச்சா கூட ரெட்டேல வாக்காளர்கள் அந்த ஆட்டோ சின்னம்னு சொல்றாங்க, நம்ம ஒன்றும் தெரியாது, அது வேற வந்துடுமான்னு தெரியாது, அங்க போடுவாங்க. தாவேக்காவோட வாக்காளர்கள் கொண்டு போய் திமுகவுக்கு போடுவாங்க, இல்லை சீமானுக்கு போடுவாங்க, இல்லைன்னா வந்து ஓட்டு போடாம இருப்பாங்க. அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. இதை வந்து புரிஞ்சுக்காம திரும்பி வரணும் பாஜக கூட ஒரு அட்டாச்மெண்ட் ஆகாமலேயே போயிட்டு இருக்காங்க. ஆமா, அதாவது இது அதிமுகவுக்கு தான் ஆபத்து, இது அவங்களுக்கு நல்லது இல்லை. இல்ல விஜய்க்கு கூடக்கூடிய அந்த மக்களை பார்த்து இவங்களுக்கு ஒரு ஆசை வருதா, விஜய் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு? அது வருவார் எதிர்பார்க்கலாங்க. 2024லயும் இவர் என்ன எதிர்பார்த்தாரு? 2024ல நம்ம பிஜேபி விட்டு வெளில வந்துட்டோம்னா எல்லாரும் நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னாரு. விசிகே வந்துருவாங்க, காங்கிரஸ் வந்துருவாங்க, கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க, எல்லாம் வந்து யாரும் வரல வர மாட்டாங்க. எடப்பாடியார் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது இது வந்து இயற்கையான கூட்டணி. இது பாஜக அதிமுகங்கிறது இதை எப்படி வலுப்படுத்தணும்னு பார்க்கணுமே தவிர தாவேக்கா வரும் வர மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் இந்த டிபேட்ல நிறைவேற்றிருக்கேன். திமுகங்கிறது வின்வின் சிச்சுவேஷன். எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அதெல்லாம் எம்எல்ஏஸ், எத்தனை சீட்டு கொடுத்தாலும் எம்பிஸ் அப்படிங்கிறது 2026ல நடக்குமா? நடக்காது. ஏன்னா நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், அந்த ஒரு நேற்று நடந்த கான்வர்சேஷனே சொன்னேன். அதாவது அந்த ஃபிஷர்மேன் ஏரியாவில் ஒருத்தர் வந்து இருக்கிறவர் என் ரூமில் தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் கேட்டேன், அவர் தான் சொன்னார், நீங்கள் எப்படிங்க திமுக கூட்டணி ஓட்டு போடாமல் இருப்பீங்க? ஒருவேளை என் தொகுதியில் சூரியன் நிற்காம கையோ இல்லை கம்யூனிஸ்டோ நின்றுதுன்னா அப்போ நான் தாவேக்காக்கு போடுவேன். சூரியனுன்னா சூரியனு தான் போடுவேன். ஏன்னா நான் லைஃப் லாங் டிஎம்கே சப்போர்ட்டர். ஸோ இதில் என்னென்ன சமம் பண்ணுது? நீங்கள் வந்து காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விசிகாவோ இல்லை தேமுதிகவோ 4 சீட்டு தரேன் 4மே ஜெயிச்சிடுவீங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான தேர்தலே கிடையாது. 2026 தேர்தல் வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமான தேர்தல். நிறைய தகவலை பகிர்ந்துருக்கீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.